ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நம்ம பாப்பா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்களே ஷூலாம் எடுத்து போட்டுட்டு ஜாலியாக பாட்டு பாடிட்டே கிளம்புறாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மக்களே. கிளம்பிட்டோம். டைம் வந்து 6 ஆகுது. 6 o'clock நாங்கள் கிளம்பியாச்சு. இன்னைக்கு மகா சிவராத்திரி. இன்னைக்கு நைட் நம்ம எந்த கோயில போய் ஸ்டே பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க கிளம்பலாம். நம்ம ஆல்ரெடி கிளம்பிட்டோம். போற வழியில வந்து சாமிக்கு அபிஷேகத்துக்கு பசும்பால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து ஸ்டாப் பண்ணி வாங்க போயிருக்காங்க. வாங்கிட்டு வந்தோடனே நம்ம கிளம்பலாம். அண்ணா பசும்பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு கிளம்புறோம். மிடில் இன்னும் அபிஷேகத்துக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறோம். அதுவும் என்னன்றது அப்படி ஆட் பண்ணிட்டே வரேன். நம்ம கொஞ்சம் மெயின் ஜங்ஷன் ரீச் ஆக டிராஃபிக் ஹெவியாக ஆரம்பிச்சிச்சு மக்களே. ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே டிராஃபிக்ல அப்படியே ஸ்டக் ஆயிட்டோம். வண்டி கொஞ்சம் கூட நோரில் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சமா அப்படியே போக கொஞ்சம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வண்டியோட ரெகுலேட் ஃபோக்கஸ்ல என் ஃபேஸ் அப்படி இருக்கு. யாரும் பயந்துடாதீங்க. சிவராத்திரி உங்களுக்கு எல்லாம் எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. அப்படியே ஜம்ப் ஆகி நம்ம கொஞ்சம் நார்மல் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப டைம் லேட் ஆயிடுச்சு. டிராஃபிக்காலேயே முக்கால்வாசி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மக்களே ஃபைனலாக நம்ம வந்து இந்த ரோடு டச் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ரோடு டச் பண்ணா ஒரு சைடு வந்து நமக்கு ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து இந்த ரோடை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. அது எப்படி எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா இல்லை இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமான்னு தெரியல. நைட் டைம்ல அதுவும் இந்த ரோடு பார்க்கும்போது ரொம்பவே பயமா தான் இருந்துச்சு எனக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்லயும் வந்து இல்லை, பின்னாடியும் வந்து இல்லை, ரொம்ப தனியா போற மாதிரி. அதுவும் ஃபுல்லா டார்க்கா காட்டு எல்லாம் தாண்டி நம்ம ஊருல வந்துட்டோம். கோயிலுக்கு கிட்ட நம்ம ரீச் ஆக போறோம். அப்படியே பார்த்துட்டே வரும்போது ஃப்ரெண்ட்ஸ்லேயே பார்க்கிங்க்கு போட்டு ஃப்ரெண்ட்ஸ்லேயே கொஞ்சம் கோயிலுக்குலாம் முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கார் பார்க்கிங் அண்ணா வீட்டு வர போயிருக்காங்க. நாங்கள் வந்து வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணா வந்தோடனே நம்ம கோயிலுங்க போகலாம். ஒரு விசேஷ நாளா இருந்தாலும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது வந்து நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு தான். அதனால நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கோயிலுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். கார் பார்க்கிங்ல பார்க்கும்போது நேராவே சொல்றேன், அவ்வளவு கூட்டம் இருக்க மாதிரி தெரியல. நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா திருநிலை பெரியாண்டவர் கோயிலுக்கு. பாப்பா நல்லா தூங்கி எழுந்தாச்சு. அபிஷேகத்துக்கு பால், அப்புறம் அபிஷேகத்துக்கு பால், கரும்பு சாறு, அப்புறம் மாலை எல்லாமே வாங்கிட்டு நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். 8:40 ரீச் ஆகிட்டோம். சார் வந்து அவங்க அப்பா கூட போயிட்டாரு. என்ன சாமத்தா ஓட்டார் பாருங்களேன். தூங்குற வரைக்கும் என் கூட, எல்லோன்னு அவங்க அப்பா கூட ஓட்டார். கோயில் உள்ள போகிறோம். இந்த மகா சிவராத்திரி நமக்கு வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வாங்க பார்ப்போம். பார்க்கிங்ல இருந்து கோயில் உள்ள போற வரைக்கும் ஃபுல்லா ஸ்ட்ரீட் ஃபுல்லா லைட்டு. ஸோ எந்த ஒரு பயமும் இல்லாம அந்த ஏன்னா அங்கே இருட்டாதானே எப்பவுமே இருக்கும். அந்த பயம் எதுவுமே இல்லாம நல்லா நம்ம நார்மலா நடந்து போற மாதிரி ஃபுல்லா லைட் செட்டிங்ஸ் சூப்பராகவே போட்டிருந்தாங்க. ஃபுல்லா கோயிலை சுத்தியும் சரி. இந்த இவ்வளவு தூரம் நடக்க விட்டாங்க மக்களே. அங்க வந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்து இப்பதான் இந்த நேம் போர்டே வருது. நம்ம இப்பதான் அந்த கோயில் உள்ள போறதுக்கான ஸ்ட்ரீட்டே திரும்புறோம். ஸ்ட்ரீட் உள்ள திரும்பினோம்தான் தெரியுது செம்ம கூட்டமா இருக்குன்னு. போன வருஷம்லாம் இவ்வளவு கூட்டம் இல்லை, இந்த வருஷம் ஓவர் கூட்டம். பெரியாண்டவர் கோயில் வெளியிலலாம் எந்த ஒரு ஸ்நாக்ஸ் கடையும் இருக்காது. நான் அதனால பாப்பாவுக்கு வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஃபுட்லாம் எடுத்துட்டு வந்தோம். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது இங்க நிறைய இன்னைக்கு நைட் வந்து எதிர்பார்க்காத விதமா நிறைய ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ்லாம் நிறையவே போட்டு வச்சிருந்தாங்க. நானே ஷாக் ஆயிட்டேன். வந்தப்போ இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால் எதுவுமே கிடையாது மக்களே. பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டு நாங்க எந்த ஒரு பிளானும் இல்லாம எதுவுமே வாங்காம வந்துட்டோம். 12 o'clock மேலதான் கோயில்ல கூட பிரசாதம் கொடுத்தாங்க. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் ப்ரிப்பரா வந்தோம். ஆனா கடை பார்த்தோம் நான் ஷாக் ஆயிட்டேன். எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஸ்ட்ரெயிட்டா இப்ப கோயில்ல போக போறோம். நாங்க உள்ள நுழைஞ்ச உடனே நாங்க பார்த்த ஃபர்ஸ்ட் இது பல்லாக்குல சாமியை தூக்கிட்டு போனாங்க. ரொம்பவே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்பா இருந்தது. அழகா ஃபர்ஸ்ட் வந்து பல்லக்குல சாமி தூக்கிட்டு போனாங்க. நிறைய பேரும் வந்துச்சு. அப்படியே நின்று ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் சாமி அங்கே எடுத்து எல்லாருக்கும் தீபாவளி காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்படியே நாங்கள் மூவ் ஆகி உள்ள போய் நம்ம ஃபர்ஸ்ட் போய் சாமியை பார்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. கண்டிப்பா இதுல நீங்க பாருங்க.
போய் நேர்ல பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கட்டும். கோயில் அன்னைக்கு மகாசிவராத்திரி நைட் வந்து கோயில் இப்படிதான் இருந்தது. ஃபுல்லா லைட் எரியும், நல்லா ஜெகஜோதியா இருந்தது கோயில். கிட்ட போயிட்டு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சாமியை நல்லா கொஞ்சம் கிட்ட போய் தான் எடுத்தேன். அப்படியே அங்கேருந்து மூவ் ஆகிட்டோம். ஏன்னா ஆல்ரெடி லேட் நைட் ஆயிடுச்சு. நம்ம போய் இடம் பிடிச்சாதான் பாப்பாவை கூட படுக்க வைக்க முடியும். அதனால சரி சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிட்டு உட்காரத்துக்கு எங்கன்னா இடம் கிடச்சதுன்னா உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா நைட் ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு உட்காரத்துக்காச்சும் கொஞ்சம் இடம் வேணும். ஏன்னா அங்கே ஆல்ரெடி ஃபுல்லாக ஆயிடுச்சு. வெளில பார்க்கும்போதே தெரியுது ஃபுல்லாக செம கூட்டம். அப்போ கன்ஃபார்மாக உள்ள கூட்டமாக தான் இருக்கும். இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அபிஷேகத்துக்கு கரும்பு ஜூஸும் பாலும் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம். பசும்பால், சாமிக்கு சுத்தமான பசும்பால், அப்புறம் கரும்பு சாறு, இது ரெண்டுமே வந்து ரொம்ப விசேஷம் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால வந்து பசும்பால் வந்து நாங்கள் நின்று கறக்கிற டைம்ல போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். கரும்பு சாறு வர வழியில கிடைக்கவே இல்லை. ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி அந்த கரும்பு சாறை வாங்கிட்டு வந்தோம். உங்களால முடிஞ்சா நீங்களும் எதனா ஒரு அபிஷேகத்துக்கு இந்த 2 பொருளை நீங்க வாங்கி கொடுங்க, ரொம்பவே நல்லது. இல்லை ரீச் ஆன உடனே அம்மா அண்ணி ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நானும் அண்ணாவும் டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ள சாமி பார்க்க போயிட்டோம். ஏன்னா ஃபுல்லாக செம கூட்டம். ஃப்ரீ கவுண்டரில் கண்டிப்பாக உள்ளே நுழைய முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது. அதனால 50 rupees கொடுத்து நாங்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்தது ரெண்டுமே நம்ம கொடுத்த உடனே அபிஷேகம் பண்ணாதான், இல்லைன்னா அது வந்து நல்லா இல்லாமல் போயிடும். அதனால நாங்கள் அவசரமாக டிக்கெட் வாங்கி உள்ளே எடுத்துகிட்டு போய் சாமி கிட்ட கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். சாமி நல்லா தரிசிச்சுட்டு நாங்கள் அபிஷேக பொருள்லாம் கொடுத்துட்டு அங்கே வந்து வெளியே வந்துட்டோம். பெரியாண்ட மகாசிவராத்திரி அன்னைக்கு எந்த ஒரு அலங்காரத்தோடு தான் இருந்தார். எல்லாரும் நல்லா வேண்டிக்கோங்க, நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அண்ணா எல்லாத்தையும் கொடுத்துட்டு சாமிகிட்ட சொல்லிட்டு சாமி கும்பிட்டுட்டு நம்ம கிளம்பிட்டோம். பெரியாண்டவருக்கு அபிஷேகத்துக்கு பொருள்லாம் வாங்கிட்டு வந்தோம். பசும்பால், கரும்பு ஜூஸு போய் அபிஷேகத்துக்கு பொருள்லாம் கொடுத்துட்டேன். நல்ல தரிசனம், நின்று முன்னாடி நின்று நல்லா சாமி பார்த்தேன். ஆனால் இப்போ வந்து அபிஷேகம் இல்லை, இன்னும் ஒரு 1 hourல பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்துட்டு இடம் ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இந்த மேலே தான் நமக்கு வந்து கொஞ்சம் இடம் கிடச்சிது. அதில் வந்து நாங்கள் உட்காந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கால் வைக்கிறதாண்டியும் இடம் இருந்தது. பெட்ஷீட் போட்டு கொஞ்சம் படுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கேப் இருந்தது. அதனால் அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சாமி எடுத்து இருந்தாங்க, நல்ல ட்ரம்ஸ் வச்சுட்டு நல்லா இது பண்ணிட்டு இருந்தாங்க. சாமிலாம் ஊர்வலம் வந்ததுக்கப்புறம் கலை நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. கலை நிகழ்ச்சியில் பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு 8 பசங்க ஆடினாங்க. எல்லாருமே சூப்பராக ஆடினாங்க. எது வேணும்? எல்லாமே வேணும். ரொம்ப ஓல்டு இதெல்லாம் பார்த்தே ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லாக விரதம். ஸோ அதனால் ஐஸ்கார்கிட்ட நீங்கள் 12 மணிக்கு மேலே இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சாமிக்கிட்ட வந்து எலுமிச்சம்பழம் வச்சு வாங்கிக்கிறவங்க, வளையல் போட்டு வளையல் வாங்கிட்டு போகிறவங்க, இல்லை வளையல் போட்டு கொடுத்துட்டு போகிறவங்க எல்லாரும் அந்த இதுவெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ 12 மணிக்கு சாமி பார்க்க போகிறோம்னு எக்ஸைட்மெண்ட்டோட போகிறோமோ, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளில வந்தோம். ஏன்டா உள்ள போகணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. சொல்ல போனா ரொம்ப ஃப்ரீயா தான் உள்ள போனோம். திடீர்னு ஒரு இதுல ஃபுல்லா அந்த இதுல போட்டு கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. பாப்பா தூக்கிட்டு அவன் கால் நெசிக்கிறாங்க, அவன் அழுகுறான், தூக்கி நான் ஷோல்டர் மேல வச்சுட்டு ஒண்ணுமே முடியல. ஏன்டா வந்தோம், தரங்கப்பா நான் சாமி பார்க்கறதுனால வெளில போயிடுறேன் அப்படியே சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கத்துறோம். நாங்க நிறைய பேர் அங்கெல்லாம் எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்க கேட்டே ஓபன் பண்ணல.
கொஞ்சம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் தான் நான் அந்த வீடியோவே எடுத்தேன். எவ்வளோ கஷ்டமா இருந்தது அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் சாமி பார்த்துட்டோம். அங்கேருந்து விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்து காத்தோட்டமா உட்காந்துட்டோம். பாப்பா என் கையில இருந்தா அது வரைக்கும் எதுவும் நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். அண்ணா கொடுன்னாங்க. இல்ல எனக்கு கொடுக்க மனசே இல்லை, நம்மளாலே முடியல, எப்படி அவங்க சமாளிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. அவன் வந்து அழுது காமிக்கிறான், உள்ள இந்த மாதிரி தான் அழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுது வந்து காமிக்கிறான். அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா, குழந்தை காலை நசுக்கிறாங்க, என்னால மூச்சு விட முடியலன்ட்டு. ஆனா மார்னிங் வந்து விரதம் இருந்ததுனால பிரசாதம் இருக்கா கேட்கலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்ல சிவா, எல்லாமே கிளீன் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னேன். சிவன் படியா இருக்கணும்னு இருந்தா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டாங்க. உண்மையிலேயே நான் அப்படியே மெய் செலுத்தி போயிட்டேன் கொஞ்ச நேரத்துல. போய் கேட்கும்போது சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இங்க வந்து எங்கேருந்து அந்த 2 அக்காங்க வந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அவங்க கையில் 2 பேரும் கேசரி வச்சிருந்தாங்க. அதை எடுத்து ஊட்டிட்டு அவங்க சொன்ன அடுத்த வார்த்தை வந்து சிவனே படி அளக்குறாருன்னு நினைச்சு 2 வாய் வாங்கிக்க பையன், அண்ணன் வேண்டாம் வேண்டாம் சொன்னாங்க. அதனால அந்த வார்த்தையை சொல்லும்போது நான் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டேன். அப்புறம் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, ஒருத்தர் தூக்கி எடுத்துட்டு வந்து சாப்பாடு, அப்போ மணி எப்படியும் 1-1:15 இருக்கும். அந்த டைம்ல சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு வந்து அவங்க கொடுத்தாங்க. ரியலாவே ரொம்ப நான் ஷாக் ஆகி அப்படியே மெய் சிலிர்த்து பார்த்த இது அது. ஆஹ் அது வரைக்கும் சாப்பாடு இல்லை, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு எல்லாம் டப்பாலாம் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பழமொழி சொல்லுவாங்க போல, சிவன் எறும்பு கூட படி அளக்காம விட மாட்டாரு. அவரை நம்பி நம்ம வேணும்னா கண்டிப்பா அதோட பலன் நமக்கு வந்து சேரும் அப்படின்றத நான் இதுல உணர்ந்துக்கிட்டேன். எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மனசு வந்து ரொம்ப நிறைஞ்ச மாதிரி அந்த சாப்பாடு விஷயமும் சரி எல்லாமே ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது எங்களுக்கு. அப்புறம் ருத்ராட்சம் கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டோம். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு இருந்தோம். எல்லாம் அவங்களோட பக்தி சிவனுக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவங்க விரதத்தை அவர் ஏத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. நீங்க என்ன சொல்றீங்க? 1 hour கழிச்சு 2 மணி போல விளக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. நாங்க அதுல கிளம்பத்துல போன வருஷம் கொஞ்சம் ஃப்ரீயாவே இருந்தது மக்களே. அதனால வந்து ரொம்ப ஃப்ரீயா உட்காந்துட்டு நம்ம எல்லாமே பண்ணோம். விளக்கு பூஜை முடிஞ்சு எல்லாமே ஃபுல்லா முடிச்சுட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம். இந்த வாட்டி ரொம்ப கூட்டம், அங்கே எங்களால் ஸ்டே பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அரௌண்ட் 2 o'clock இருக்கும். நாங்கள் வந்து விளக்கு பூஜையை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். வெளியே ஃபுல்லா வந்து லைட் செட்டிங்லாம் போட்டு நடக்கிற பாதை ஃபுல்லாவே நல்லா வெளிச்சமாக தான் இருந்தது. அதனால எந்த பயமும் இல்லை. 2 o'clock ஆனாலும் நாங்கள் கிளம்பிட்டோம். அப்படியே வாக்கிங்லேயே கார் பார்க்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆயிட்டோம். இதுதான் மக்களே, நாங்கள் போன வாட்டி போய் அட்டன் பண்ண சிவராத்திரியோட ட்ரிப்ஸு. எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு விளக்கு பூஜையில் உட்காந்தோம். விளக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்டு கோயிலை சுற்றி வந்தோம். அந்த சிவலிங்கம் வச்சாங்க அந்த விளக்குலையே, எல்லாமே பார்த்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அந்த அபிஷேகமும் பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தான் நாங்கள் போன வாட்டி சாமி கும்பிட்டு வந்தோம். இந்த வாட்டிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பர்ச்சேசிங் எப்பவுமே டாய்ஸ் தான். ஏன்னா பாப்பா போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த கடையில் என்னாச்சு அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒரு டாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாரு. ஒரே ஒரு டாய் என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்படி அப்படின்னு எல்லாம் சுற்றி சுற்றி பார்த்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டாயை எடுத்துட்டு வந்து நான் வந்துட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் சொல்லி பேசிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு பசங்கள்லாம் எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மறக்காம செல்விஸ் கடைக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. உங்க சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் பாப்பா வந்து அந்த ஒரு டாய் ட்ராலி இருக்கிற மாதிரி ஒரு டாய், அந்த டாயை வந்து எடுத்துட்டு அங்கே வந்து கிளம்பிட்டான். அப்புறம் நம்ம வந்து வளையல் பர்ச்சேஸ் பண்ணலாமா? நான் வந்து 12 o'clock அந்த ஐஸ் கடையை பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வாங்கி சாப்பிட்டு அங்கே வந்து வந்தாங்க. அப்புறம் அப்படியே வளையல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிட்டு அந்த வளையல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியே வாங்கிட்டு ஜாலியாக அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது வாங்கிட்டு அங்கே வந்து மூவ் ஆயாச்சு. எப்படியோ வந்து நம்ம திருப்பி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மணி கரெக்டாக ஷார்ப்பாக மணி 2 ஆக போகுது. நம்ம வந்து சரி ஒரு ரோட்டில் 2 மணிக்கு இப்போ நம்ம போகிறோம். கொஞ்சம் மணி 2 ஆக போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. செல்விஸ் கடைக்குட்டி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். வீட்டுக்கு அரௌண்ட் 3:30 போல் நம்ம ரீச் ஆகிட்டோம். பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரைக்கும் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே.